கர்த்தருடைய கையில் இருக்கிற அந்த லிஸ்ட்ல உங்களை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தரை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களை விட பல நீதிமான்கள் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. உங்களை விட நிறைய நல்லவங்க வெளியே நின்று இருக்காங்க. ஆனா என்னமோ நீங்க ஜெபிச்ச அந்த ஒரு ஜெபம், என்னைக்கோ ஒரு நாள் பாஸ்டர் பேசின அந்த செய்தியை கேட்டு நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு தான் பேசுனீங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஆண்டவர் உங்க பேரை அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாரு. உங்க அம்மா உங்களுக்காக ஜெபிச்ச ஜெபம், உங்க அப்பா உங்களுக்காக வடிச்ச கண்ணீர், அந்த லிஸ்ட்ல உங்க பேரை ஐசப்ப கொண்டு வந்துட்டாரு. இல்ல காலேஜ் ஸ்கூல்ல ஏதோ ஒண்ணு ஆண்டவருடைய பிள்ளை நானு அப்படின்னு சொல்லி அதை ஏதோ ஒண்ணு வெறுத்ததுனால ஆண்டவர் உன் மேல பிரியப்பட்டு ச்சே இவன் என் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பேரை அந்த லிஸ்ட்ல கர்த்தர் ஏசப்பா கொண்டு வந்துட்டாரு. ஏதோ ஒரு நாள் நீங்க பண்ண வைராக்கியத்தை பார்த்து கொண்டு வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு சர்ச்சில் தான் நீங்க இருக்கீங்க. ஆனா அவருடைய லிஸ்ட்ல சரியான ஒரு நபரா இருக்கீங்களான்னு கேட்டா நிறைய பேருடைய வாழ்க்கையில நோ. சர்ச்சில் பெருக்கிறீங்க, கூட்டுறீங்க, வேலை செய்யறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா சர்ச்சில் உள்ள லிஸ்ட்ல இருக்கிற தம்பி, நீ மகா சர்ச்சில் உள்ள லிஸ்ட்ல உன் பேர் இருக்குது, கொயர்ல இருக்குது, எல்லாத்துலயுமே உன் பேர் இருக்குது. கர்த்தருடைய கையில் இருக்கா?